أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய, ஆட்சி புரியக்கூடிய வல்ல நாயகன், இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய பண்புகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவனுடைய பெயர்களை அமைத்திருக்கின்றான். அவனுடைய பெயர்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த பெயரை நாம் பார்க்கும்போது அர் ரஹ்மான், அர் ரஹீம் என்று அவன் பெயர் சுட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம். அந்த பெயரில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அந்த அர்த்தத்துள்ள இருக்கக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த பண்பையும் நாம் பார்க்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை போன்ற அல்லாமல் அர் ரஹ்மான், அளவில்லா அருளாளன் என்று அல்லாஹ் தனது பெயரை வைத்திருக்கின்றான். அர் ரஹீம், அளவில்லா அன்பாளன் என்று பெயரை வைத்திருக்கின்றான். என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அன்புகளை வைத்திருப்பாங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது அன்பு செலுத்துவார்கள், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையின் மீது அன்பு செலுத்துவார்கள், சகோதரர்களுக்கு மத்தியில் அன்பு செலுத்துவார்கள், உறவுகளுக்கு மத்தியில் அன்பு செலுத்துவார்கள். இப்படி உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அன்பு செலுத்தக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கும்போது, அந்த அன்பு எல்லாம் ஒரு அளவுக்காக தான் இருக்கும். ஒரு சில நேரங்கள் அந்த உறவுகளுக்கு மத்தியில் தேவைக்காக இருக்கக்கூடிய ஒன்றையும் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த அன்பு, அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பார்க்கும்போது அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய முடியாத அளவிற்கு அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தின் மீது அல்லாஹ் அந்த அளவுக்கு அன்பு பொழியக்கூடியவனாக, கருணை பொழியக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் போது, அன்பையும் கருணையும் அல்லாஹ் படைத்து விட்டு அதை 100 வகைகளாக பிரித்து, அந்த வகைகளில் ஒன்றை இந்த மனித சமுதாயத்துக்கு, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டு 99 வகைகளை தன்னுடைய வசத்தில் வைத்து கொண்டான் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு பிராணிகளை பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கிறோம். இப்படி மனிதர்களுக்கு மத்தியில் அன்பு செலுத்துவதை எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு அவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த 1% தான். அந்த 1% தான் இவ்வளோ நம்ம அன்பு பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கு. பிராணிகளை பார்த்தா ஒரு கோழியாக இருந்தால் தன்னுடைய அந்த குஞ்சின் மீது அந்த அளவுக்கு பாசம் கொண்டவராக, அதை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒரு பெரிய பிராணியாக இருக்கக்கூடிய விலங்குகளை பார்த்தா, யானையை பார்த்துன்னு வைங்க, அந்த குட்டியை அந்த அளவுக்கு அது மீது அன்பு செலுத்தக்கூடியதாக இருக்கும். ஏதாவது ஒரு பாதிப்பு என்று வந்துவிட்டால் அந்த அளவுக்கு அந்த குட்டியின் மீது அன்பு பொழியக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கும்போது அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடிய ஆச்சரியமா பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு விலங்கினங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு இப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லி மனிதர்களாக இருக்கும்போது நம்ம மனிதர்கள் இப்படி அன்பு செலுத்துவது பெரிய ஆச்சரியப்பட மாட்டோம். விலங்குகளுக்கு மத்தியில் அப்படி அன்பு பாராட்டுவதை பெரிய ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனா அல்லாஹ் அப்படி அன்பு செலுத்துவதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு கொடுத்திருக்கிறது 1% தான். அந்த 99 தன்னுடைய பகுதியாக வைத்திருக்கிறான். என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த இடத்துல இந்த மனிதர்களுக்கு அன்பு செலுத்துகிறான் என்பதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அப்படி விளங்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சீர்திருத்தக்கூடியவர்களாக, சீர்படுத்தக்கூடியவர்களாக நம்ம மாற முடியும். அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க, இந்த அன்பு விஷயத்தை சொல்லும் போது இறை மறுப்பாளர்கள் இந்த அல்லாஹ் அன்பு செலுத்துவதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இதை அறிந்து கொண்டிருந்தாங்கன்னா அவர்கள் சொர்க்கத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே இறை நம்பிக்கையாளர் ஒரு மூமின் இந்த அன்பை அந்த மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் செலுத்தக்கூடிய அந்த அன்பையும் கருணையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் நரகத்தை அஞ்சக்கூடியவர்களாக, நரகத்துக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களாக அவர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க.
அதே அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனிலே சொல்றான், 2வது அத்தியாயத்தில் 12வது வசனமாக சொல்றான், அவன் கருணை புரிவதை தன் மீது கடமையாக ஆக்கி கொண்டான். இந்த மனிதர்களுக்கு மத்தியில், இந்த மனித சமுதாயத்திற்காக அல்லாஹ் கருணை புரிகின்றானே, இப்படி கருணை புரிவதை அல்லாஹ் கடமையாகவே ஆக்கி கொண்டான். அப்படி கடமையாக ஆக்குனதுனால தான் இன்னைக்கு மனிதர்களாக நம்ம செய்யக்கூடிய அநியாயங்கள், பாவங்கள் எல்லாம் இருக்கே, இதற்கெல்லாம் அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தா, அல்லாஹ் பிடிப்பதாக இருந்தா நம்மளாம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகத்தில் பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் அதிகரித்து விட்டது. மனிதர்களுக்கு மத்தியில் குரோதங்கள், காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாம் பெருகி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இதற்கு அல்லாஹ் தண்டிப்பதாக முடிவு பண்ணிவிட்டால் இன்னைக்கு வாழ இயலாது. ஆனா அல்லாஹ் அந்த கருணை பொழியக்கூடிய ஒன்றை அல்லாஹ் தம் மீது கடமையாக ஆக்கி கொண்டு, என் கருணை என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க, என்னுடைய அல்லாஹ்வுடைய அந்த கருணை அந்த கோபத்தை மிகைத்து விட்டது. இது லவ்ஹுல் மஹ்ஃபூல் எனும் பதிவேட்டில் ஏற்றப்பட்டது, அது அரசியல இருக்கு என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் கருணையை அருளையும் புரியக்கூடியவனாக இருக்கிறான். நீங்க நம்மளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அமல்கள் விஷயத்தை எடுத்து பாருங்க, ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் எந்த அளவுக்கு அன்பு புரியக்கூடியவனாக, கருணை மிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பது விளங்கும். அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அருள் இருக்கக்கூடிய தொழுகையை நீங்கள் சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் நம்மளுக்கு தொழுகையை வழங்கி இருக்கிறான். இந்த தொழுகை எப்போது எப்படி வழங்கப்பட்டது? அல்லாஹ்வின் தூதர்களுக்கு மிஹ்ராஜ் பயணத்தில் இருக்கும்போது அல்லாஹ் இந்த தொழுகையை கடமையாக்குறான். அப்படி கடமையாக்கி அல்லாஹ்வின் தூதர்கள் வரும்போது, வரக்கூடிய அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து அல்லாஹ் எதை உங்களுக்கு கடமையாக ஆக்கினா என்று கேள்வி கேட்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தொழுகை கடமையாக்கி இருக்கிறான், 50 வக்து தொழுகையை இந்த மனித சமுதாயத்திற்கு கடமையாக ஆக்கி இருக்கிறான். போறாங்க, திரும்ப அல்லாஹ் இடத்துல போறாங்க. அல்லாஹ் இடத்துல போய் கேட்கிறாங்க, அல்லாஹ் இந்த தொழுகையை எங்களுக்கு குறைத்துத்தா, என்னுடைய சமுதாயம் தாங்காது, இந்த அளவுக்கு இந்த சுமையை அவர்கள் மீது சுமத்திராத என்று கேட்கும் போது அல்லாஹ் குறைந்த அளவுக்கு குறைத்து அனுப்புறான். திரும்ப கேட்கிறாங்க. திரும்ப வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே கேள்வியை கேட்கிறாங்க. கேட்டா எந்த அளவுக்கு குறைஞ்சு கொஞ்சமா குறைச்சிருக்கான்ல, இதையும் தாங்காது, இதையும் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நமக்கு 5 வக்து தொழுகையே நீ பெரிய பாரமா இருக்கு, அதெல்லாம் எதுக்குறா அப்படின்ற அதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபஜருடைய தொழுகை அதை விட பெரிய சுமை, அதை விட பெரிய கஷ்டம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த தொழுகை விஷயத்தில் நம்ம இருக்கிறோம். அங்க 50 வக்து தொழுகை ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்டது. திரும்பவும் இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் போய் கேட்கிறாங்க, குறைக்கப்படுது. திரும்ப கேட்கிறாங்க. இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்து ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நிறுத்திட்டான். போதும், இது உன்னுடைய ஏட்டில் எழுதப்பட்டு விட்டாச்சு, இனிமே குறைக்க முடியாது. 5 வக்து தொழுகை கடமையாக்கப்பட்டதானால் இந்த தொழுகையை அவன் தொழுதான் என்றால் நல்ல காரியங்களுக்கும் சரி, இந்த தொழுகை விஷயத்துக்கும் சரி, 1க்கு 10 மடங்காக நீ 5 வக்து தொழுகையை தொழுதா போதும். 5 வக்து தொழுகையை தொழுதா இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்று உணர்ந்து ஒரு மனிதர் அதை பேணி தொழுகக்கூடிய மனிதராக இருந்தால் நம்ம 5 வக்து தொழுகைக்குண்டான நன்மை இல்லை, 50 வக்து தொழுகையை தொழுவதற்குண்டான நன்மை அல்லாஹ் அங்கு பதிவு செய்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிகிறான். நம்ம தொழுகிறது 5 வக்து தொழுகைதான், ஆனால் நம்மளுக்கு பதிவாகக்கூடியது என்ன? 50 வக்து தொழுகை அங்கே பதிவு செய்யப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒன்றாக இந்த தொழுகை விஷயத்துல அல்லாஹ் மனிதர்களுக்கு எப்படி அருள் புரிகிறான் பாருங்க. அதே இந்த தொழுகையில ஒளி செய்யக்கூடிய ஒன்றை நம்மளுக்கு மார்க்கம் கடமையாக்கி இருக்கு. தொழுகையில ஒளி இல்லாமல் தொழுகை இல்லை. ஒழுதான் முதல்ல தொழுகையுடைய திறவுகோல் என்ன? ஒளி என்று அல்லாஹ்வின் தூதர்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒளி செய்யக்கூடிய ஒன்று நம்மளுக்கு அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஒளி செய்வதன் மூலமாக அதுதான் தொழுகையுடைய திறவுகோல். அது இல்லாமல் தொழுகை இல்லை என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனா அந்த ஒளி செய்யக்கூடிய ஒன்றுல அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த மனித இனத்திற்கு அருள் புரிந்திருக்கிறான் என்பதை நம்ம விளங்கல, புரியாம நம்ம மறந்து கூட இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு. அதை அறியாமல் இருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தால், இதை பற்றியான ஹதீசுகளை மார்க்கம் சொல்லக்கூடிய நன்மையை சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கருணையாளன் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம தொழுகைக்காக இன்னைக்கு ஒளி செய்திருப்போம், இன்னைக்கு ஜும்மாவுக்கு வந்திருப்போம், வந்திருந்தா அந்த இடத்துல தொழுகைக்காக ஒளி செய்திருப்போமே,
ஒழு செய்து கையை கழுவிருப்போம், முகத்தை கழுவிருப்போம். இப்படி முகத்தை கழுவும் போது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, முகத்தை இப்படி தொழுகைக்காக யார் கழுவுகின்றாரோ அவர் செய்த கண் செய்த பாவங்கள் அந்த கழுவுவதன் மூலமாக, அங்கே அவர் கழுவுவதன் மூலமாக அந்த பாவம் அந்த தண்ணீரோடு போகிறது, கடைசி துளி இருக்கிறது அதோடு முடிந்து விடுது. கையை கழுவுறார், அவர் கையை கழுவக்கூடிய அந்த நேரத்தில் கை செய்த பாவங்கள் அங்கே அந்த நீரோடு சென்று விடுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுது. அவர் காலை கழுவுறார், காலை கழுவும் போது கால் செய்த பாவங்கள் அது மன்னிக்கப்படுகிறது, அந்த நீரோடு சென்று விடுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க. நம்ம பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கிறோமா? பெரும் பாவங்கள் இல்லை. அந்த பெரும் பாவங்கள் என்ன என்பதை அல்லாஹ் நம்மளுக்கு பட்டியலிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறத இணை வைக்கக்கூடிய காரியங்கள், சூனியத்தை நம்புவது, இது மாதிரி பல நிகழ்வுகளை பெரும் பட்டியல் என்று பட்டியலிட்டு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒன்று மன்னிக்கப்படாது. பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்றதுக்காக அதுக்காக போய் பாவங்கள் நம்ம செஞ்சிருவோம், ஒளி செஞ்சுட்டா இல்லை பாவம் மன்னித்துடும், மன்னிக்கப்பட்டுவிடும் இப்படின்றது இல்லை. நம்ம இயற்கை மனிதர் என்ற அந்த பலவீனத்துக்கு உட்பட்டு சிறிய சிறிய பாவங்கள் செய்வோம். யாரையாவது ஏதாவது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்போம், அவரை பற்றி புரிதல் இல்லாம அவர் மீது சந்தேகப்பட்டிருப்போம், ஏதாவது ஒரு தவறான ஒரு பார்வை அவர் மீது பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த பார்வைக்கான அந்த பாவங்கள் அல்லாஹ் ஒழுங்கு செய்வதன் மூலமாக மன்னிக்கிறான். ஏதாவது தவறுகள் பேசியிருப்போம், ஏதாவது தண்டித்திருப்ப தேவையில்லாமல் ஏதாவது கையினால் செய்யக்கூடிய பாவங்கள், அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். எதையாவது நோக்கி நடந்திருப்போம், பாவத்திற்காக நோக்கி நடக்கக்கூடிய அந்த பாவங்கள், சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் இந்த தொழுகைக்காக செய்யக்கூடிய ஒழுவின் மூலமாக மன்னிக்கப்படுது. அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மனித இனத்திற்கு மீது அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான் என்று சிந்தித்து பாருங்களேன். அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கருணை புரியக்கூடியவனாக இருக்கிறான். இதை விளங்கி இந்த தொழுகையில் அல்லாஹ் இவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறானே, மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. அப்ப இப்படி மன்னிக்கப்படுது என்றால் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறோமா? இல்லையே, பாவங்கள் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம், பாவங்களுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். அதை அல்லாஹ் சொல்ற மனிதர்கள் பாவம் செய்வார்கள் என்று, அதற்கெல்லாம் பரிகாரமாகத்தான் வெறுமனே விட்டுதல் அல்ல. பாவம் செய்யக்கூடியவர் தான் மனிதர் என்று சொல்லிவிட்டு அதை செஞ்சுக்கிட்டே இருந்து தண்டனை என்னிடத்தில் பெற்றுக்கொள் என்பதற்காக அல்லாஹ் அப்படி விடல. அதற்கான பரிகாரங்களை உலகத்தில் நமக்கான எந்த கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ அந்த கடமையை கொண்டே பரிகாரமாக ஆக்கி மறுமையில நன்மையோடு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நற்காரியங்கள் எவ்வளோ இருக்கு, எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு ஆக்கியிருக்கிறான் என்பதை பாருங்களேன். அதே மாதிரி நன்மை செய்வதற்கு சில பேர் என்னன்னா, இன்னைக்கு ஒரு கடையில் வேலை செய்வோம், ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வோம். இப்படி வேலை செய்யறோம்னு சொன்னா கடைக்கு போனால் சம்பளம் கொடுப்பாங்க, நிறுவனத்துக்கு வேலைக்கு போனால் சம்பளம் கொடுப்பாங்க. ஏன், நமக்கு நம்ம சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் போய் கடையை திறந்தா தான் நம்மளுக்கு வியாபாரம் பண்ண முடியும், அப்போதான் வருமானம் கிடைக்கும். கஸ்டமர் கடைக்கு வருவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, அது மூலம் லாபத்தை ஈட்ட முடியும். கடையை திறந்தாதான் லாபத்தை ஈட்ட முடியும். கடையை மூடி வச்சுக்கிட்டு வியாபாரம் நம்மளுக்கு லாபம் கிடைச்சிருமா? 1 கோடி முதல் போட்டாச்சு, ஆனால் கடையை திறக்கவே இல்லை, மூடியே வச்சிட்டோம், அதில் நம்மளுக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா? ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டோம், வேலைக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டாச்சு, அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டுட்டு வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி வீட்டிலேயே உட்காந்துருந்தா நம்மளுக்கு சம்பளம் வீடு தேடி வந்துருமா? வராது. அதே மாதிரி ஒரு கடையில் வேலை செய்கிறோம், கடைக்கு வேலைக்கு போகாமல் நம்ம வீட்டிலேயே உட்காந்துட்டு எனக்கு நேரம் இருக்கிறோம், முதலாளி கடையிலேருந்து சம்பளத்தை மாதம் மாதம் அனுப்பி விட்டோன்னு செலவுக்கு வச்சுக்கப்பா இப்படின்னு எங்கேயாவது உலகத்தில் சொல்லுவாங்களா? தர்மம் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபையில் தர்மங்கள் அதிகமாக செய்வாங்க. சில பேர் நன்மையை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க, சில பேர் புகழ வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க, பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க, பெருமைக்காக செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தர்மங்கள் செய்யக்கூடியவர் இருப்பாங்களே, அவர்களை பார்த்தா வல்லல் அவர் தர்ம பிரபு இப்படிலாம் பேசக்கூடிய அளவுக்கு தர்மத்தை செய்வார். அதே அந்த நபர்கிட்ட போய் 1க்கு 2 மேற்பட்ட ஒரு 2வது முறை போய் கேட்டோன்னு அவர் முகம் சொல்லி தருவார். தர்ம பிரபு தான் சொல்லுவாங்க, கொடை வல்லல்னு வாங்க, கொடுக்கக்கூடியவராக தான் இருப்பார், கேட்டால் கொடுக்கக்கூடியவர் தான் இருப்பார். ஒரு முறை போய் ஒரு பள்ளிவாசலுக்கு பணத்தை கொடுங்கன்னு கேட்குறோம், அதே இன்னொரு பள்ளிவாசலுக்கு போய் நின்று போய் கேட்டால் முகம் சுழிக்கக்கூடியவரா, இப்போ தானே வந்தாங்க, அதுக்குள்ளே திரும்பி நிற்கிறீங்களேங்க, எவ்வளோதாங்க கொடுக்குறது இப்படின்றாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்கிட்டயே இந்த மாதிரி மனக்கசப்பு வந்துடும், ஒரு சங்கடங்கள் வந்துடும், கொடுக்கும்போது அந்த எண்ணம் வந்துடும். என்ன இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, எவ்வளோதான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது,
நம்மளுக்கு குறைஞ்சிருமே இப்படின்ற எண்ணம் வரும். இது மனிதர்களுக்கு மத்தியில். அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட ஒன்றுனா, நன்மை செய்வதற்கு ஒரு மனிதன் நினைக்கிறான்னு வைங்களேன், அப்படி நினைக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு நினைத்தாலே நன்மையை தரலாம். அந்த நன்மை செய்வதற்கு அந்த மனிதன் நினைச்சிட்டான், நான் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறேன், தர்மத்தை செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கு, ஆசை இருக்கு. பொருளாதாரம் வந்துருச்சுன்னா நம்ம தர்மம் செய்யணும், இந்த மாதம் இந்த தர்மத்தினுடைய நன்மையை நம்ம அடையணும் என்பதற்காக இப்படி ஒரு எண்ணத்தை வைக்கிறார். வருமானம் வந்துட்டா தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த மனிதன் எண்ணிட்டார்ல, எண்ணினதுக்கே அல்லாஹ் நன்மையை கொடுத்துருவான். அதை நிறைவேற்றி விட்டால் உண்மையிலே அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்துட்டான். கொடுத்த அந்த பொருளாதாரத்தை ஒரு நியத்தின் அடிப்படையில் தர்மம் செஞ்சு விட்டா, அப்படி தர்மம் செய்ததற்கு அல்லாஹ் 10 மடங்கு அதிகமாக நன்மையை தரான். 10 மடங்கு என்று இல்லை அப்படின்றாங்கல்ல, என்று அதை விட 700 மடங்கு அல்லாஹ் நன்மையை தரான். 700 அல்லாஹ் நாடி அளவுக்கு தரான்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த அளவுக்கு அந்த நியத்தை வைக்கக்கூடியதை நிறைவேற்றினால் இதற்கு அல்லாஹ் அவ்வளவு நன்மையை தரான். ஒரு மனிதன் தீமை செய்யணும்னு நாடுறான், ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தில் இருந்துட்டு இன்னைக்கு இதை போய் செஞ்சிருவோம், இதை நம்ம ஏதாவது என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்னு எண்ணுறான். நன்மை செய்வதற்கு எண்ணுகிறானே, எண்ணினாலே அல்லாஹ் அந்த நன்மையை பதிவு செய்யக்கூடிய அல்லாஹ், அதை நிறைவேற்றி விட்டால் அதை 1க்கு 10 மடங்காக கொடுக்கக்கூடிய அல்லாஹ், ஒரு தீமை செய்வதற்கு ஒரு மனிதன் நாடி விட்டால் அப்படி நாடுனா அதற்கு அல்லாஹ் தண்டிப்பதில்லை. அதை மலக்குமார்கள்ட்ட சொல்லிடுவான், அவன் குற்றம் செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணிட்டான்னா அதை பதிவு செய்யாத, அதை விட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதே அந்த குற்றத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டு அதை செய்து விட்டால் அந்த செய்ததற்குத்தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், தண்டிப்பான். அதற்குத்தான் குற்றம் பிடிப்பும், அதுதான் அவர்களுக்கு ஏற்றிலே ஏற்றப்படும். அதை செய்யலைன்னா என்னத்துக்கு தண்டனை கிடையாது. அதே நன்மையான விஷயத்துக்கு எண்ணி விட்டாலே, அது செய்யணும்னு நினைச்சிட்டாலே நன்மையாக அல்லாஹ் பதிவு செய்யறான். எந்த அளவுக்கு அருளாளனாக இருக்கிறான் பாருங்க, எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு வாரி வழங்குறான் பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட இந்த ரப்புல் ஆலமீன் இந்த அருளாளன் என்று அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று பெயரை சூட்டி வைத்திருக்கிறானே, அதற்கு தகுந்தார் போல மனித சமுதாயத்திற்கு நன்மைகளை நற்காரியங்கள் மூலமாக வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இதே உலகத்தில் ஒரு வேலை செய்யக்கூடிய மனிதர் கடையில் வேலை செய்கிறார், ஓனர்கிட்ட போய் நான் இன்னைக்கு கடைக்கு வரணும் தான் இருந்தேன் நினைச்சிட்டார், நினைச்சிட்டு வீட்டிலே உட்காந்துதான் சம்பளம் கொடுப்பாரா? கம்பெனியில் போய் நான் நீ கம்பெனிக்கு வரணும் தான் நினைச்சேன், நான் நினைச்சுக்கிட்டே வீட்டில் இருந்தேன் ஜி அப்படின்னு சொன்னால் இதுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீ நினைச்சுக்கிட்டே வீட்டில் இருந்தால் உனக்கு எப்படிப்பா சம்பளம் கொடுப்போம்? ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது. நன்மையான காரியத்தை செய்யணும்னு நினைச்சிட்டாலே அதற்கு நன்மையை நாடுறான் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அருட்கொடைகளை வாரி வழங்கக்கூடிய வல்லலாக இருக்கிறான் என்பதை பாருங்க. அதே மாதிரி பாவங்களை அழிக்கக்கூடிய பாவங்கள் செய்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் பாவங்களை அழிப்பதற்கு உண்டான பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். அன்னைக்கு ஜும்மா வந்திருக்கிறோமே, போன வாரம் ஜும்மா வந்திருப்போம், போன வாரம் ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு இங்கே வந்திருப்போம், இந்த வாரம் வந்திருப்போம். இப்படி இடைப்பட்ட நாட்கள்ல நம்ம மனிதர்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, ஏதாவது ஒரு காரியங்கள்ல ஒரு தவறுகளில் ஈடுபட்டிருப்போம், ஒரு சிறிய சிறிய பாவங்கள் ஈடுபட்டிருப்போம், யாரையாவது ஏதாவது குறை சொல்லியிருப்போம், யாரையாவது ஒரு விஷயத்தில் என்ன பண்ணியிருப்போம், அவர்களை குறை சொல்லிட்டு அவர்கள் செய்யாத விஷயத்தை அவர் மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தோன்னு வைங்க. இப்படிப்பட்ட ஒரு மாதிரியான சின்ன சின்ன காரியங்கள் நம்ம மனிதர்கள் இயல்பாக செய்யக்கூடிய இந்த மாதிரியான காரியங்கள் ஏராளமாக செய்வோம். இப்படி ஏராளமாக செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்றான், போன வாரம் ஜும்மாவுக்கு இந்த வாரம் இடைப்பட்ட நாட்கள்ல செய்யக்கூடிய பாவங்களுக்கு இந்த ஜும்மா பரிகாரம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் மன்னிச்சிட இந்த ஜும்மா தொழுகையில நீங்கள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் உள்ளத்தோட அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து, அதிகமாக அந்த நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், அல்லாஹ் எனக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நான் நிறைவேற்ற செல்கிறேன் என்று ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டு அதை நோக்கி இங்கே அமர்ந்து கொண்டால் இந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பாளனாக இருக்கிறான் பாருங்க. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியன்றான். இது மாதிரி ஏதாவது மன்னிப்பார்களா? மனிதர்களுக்கு மத்தியில் நம்ம உறவுகளாக, நண்பர்களாக, சொந்த பந்தங்களாக வாழ்வோம், ஏதாவது ஒரு மனக்கசப்பு வந்துடும், ஏதாவது ஒரு தெரிந்தோ தெரியாமலோ அவர் மனசு புண்படுற மாதிரி பேசிட்டோன்னு வைங்க. அப்படி பேசிட்டா போதும், ஒருத்தருக்கு மத்தியில் பார்த்தா பகமை பாராட்டக்கூடிய, அவனை எப்படி அடிக்கலாம், இவனை எப்படி அடிக்கலாம், இவனை எப்படி அங்கே போட்டு கொடுக்கலாம், இங்கே போட்டு கொடுக்கலாம், இவனை எப்படி அங்கிருந்து மேல் பதவியிலிருந்து இறக்கலாம், இவனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம், இதுதான் திட்டமாக இருக்கும். அப்படி ஒரு காழ்ப்புணர்வாக இருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில்
பாவங்கள் செய்யக்கூடிய அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது மனக்கசப்பை ஏற்படுத்தி விட்டுட்டா மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளிடத்தில் இது மாதிரியான குணங்கள் இருக்கும். அது மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்காது. மன்னிக்கக்கூடியதை அல்லாஹ் மன்னிப்பானே. மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விஷயத்தை மன்னித்தா நம்மளுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். இதையெல்லாம் மறந்து விட்டு குரோதம் பாராட்டக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிதான் மனிதர்களுடைய தன்மை. ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த அருள், அல்லாஹ்வுடைய அந்த கருணை பார்வை எப்படின்னா, செய்யக்கூடிய அந்த பாவங்கள் பெரும்பாவங்கள் இல்லை, பெரும்பாவங்களை செய்யாம சின்ன சின்ன பாவங்களை செய்துவிட்டு என்னிடத்துல என்னுடைய கடமை, நான் சொன்ன கடமையை நிறைவேற்றுவதற்காக நீ ஜும்மாவுக்கு வரியா, அதை உல தூய்மையோடு தொழுகிறதுக்கு வரியா, நான் உடைய பாவங்கள் இடைப்பட்ட நேரங்களில் செய்த பாவங்களை நான் மன்னிக்கிறேன்றான். அப்போ இப்படியெல்லாம் வல்ல நம்மளுக்கு அருள் புரியக்கூடிய இந்த வல்ல நாயகனாக இருக்கிறான் என்றால் இவனிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிதான் எந்த ஒன்றையுமே மார்க்கம் நம்மளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய செயல்கள் நற்காரியங்கள்ல அல்லாஹ் நம்மளுக்கு ஏவி இருக்கக்கூடியதுல எந்த இதை துவக்கமாக சொல்றான் அப்படின்னு சொன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்றான். எதற்காக? இந்த அல்லாஹ்வுடைய அந்த தன்மையை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ளும், உணர்ந்து கொள்ளணும். உணர்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் அதிகமான அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தணும். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்ல காரியங்கள் அதிகமாக ஈடுபடணும். அதன் மூலமாக அவன் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தான், வேற வாய்ப்பு கிடையாது. அல்லாஹ்விடத்தில் மறுமையில் நாம் உலகத்தில் மரணித்த பின்பு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானே, அந்த விசாரணை என்ற வட்டத்துக்குள் நம்ம சென்று விட்டோம் என்றால் திரும்ப நமக்கு அழைப்பதற்காக சொல்லுவோம். மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கூட, நான் திரும்ப உலகத்திற்கு சென்று நான் நல்ல காரியங்களில் ஈடுபட்டு வந்துடுறேனே, எனக்கு நீ அவகாசம் கொடு, சிறிது அவகாசம் கொடுன்னு கேட்போம். அப்படி அவகாசம் கேட்டா அந்த நாளில் எந்த ஒரு மனிதருக்கும் யாருக்கும் சரி மறு வாய்ப்பு என்பதே இல்லை, யாருக்குமே கிடையாது. உலகத்தில் யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கல. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வழங்கப்பட்டது ஒரே ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்ட உலக வாழ்க்கையில நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் நல்ல காரியங்களாக அமைத்துக் கொண்டு அல்லாஹ் நம்மளுக்கு எதை விதியாக்கி இருக்கின்றானோ அத்தனை கடமைகளையும் நிறைவேற்றிவிட்டு எந்தெந்த அமல்களை எல்லாம் நம்மளுக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்களோ அதன் மூலம் அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல காரியத்தடல் மட்டும் அவன் சொர்க்கம் சென்று விட முடியாது. ஒரு மனுஷன் தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், ஜக்காத் கொடுக்கிறான், ஹஜ் செய்யறான், அல்லாஹ் செய்யக்கூடிய அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுறான். நீ நிறைவேற்றி விட்டு நன்மை மூட்டைகளை கொண்டு வரான். இப்படி நன்மை மூட்டைகளை சுமந்து வருவதன் மூலமாக மட்டும் ஒரு மனிதன் சொர்க்கம் சென்று விட முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் அவன் சொர்க்கம் செல்ல முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த வல்ல நாயகனுடைய அருளுக்கும் அன்புக்கும் அல்லாஹ் குறை வைக்கல. ஆனால் அதை அடைவதற்குண்டான முயற்சி செய்வதில் நம்மளிடத்தில் பலவீனம் இருக்கு, நம்மளிடத்தில் அந்த பொறும்போக்குத்தனம் இருக்கு. அதையெல்லாம் போக்கிவிட்டு அந்த நாயகனுடைய அந்த ரஹ்மானுடைய அன்பை பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.